ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே நாம் பல நாட்களாக தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 13வது அதிகாரத்தில இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது 1 முதல் 7 வசனங்கள் ஒரு அரசாங்கத்தின் கீழே ஒரு குடிமகன் எப்படி வாழணும், ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தப்படணுங்கிற காரியத்தை மிக நுணுக்கமாக பவுல் அங்க எழுதியிருக்கிற காரியத்தை குறித்து கடந்த பல நாட்களாக நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை எழுதுறாரு, அதாவது அன்பை பத்தி எழுதுறாரு. அந்த அன்பை பத்தி எழுதும் பொழுது அந்த அன்புக்கு உதாரணமாக இன்னொரு காரியத்தை கொண்டு வர்றாரு. அதை குறித்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பா எதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அதாவது பேசிக்கா இது அன்பு பத்தி தான் எழுதுறாரு. ஆனா அடுத்த வரையும் பாத்தீங்கன்னா, பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ பேசிக்கா லவ் இஸ் த ராயல் லா அப்படிங்கறதான் பதிய வைக்கிறாரு. நல்ல விஷயம் தான். அதுக்கு ஓமானமா பயன்படுத்தி இருக்கிற இல்ல அதற்கு சப்போர்ட்டிவா எழுதியிருக்கிற காரியத்திலேயே நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த காரியத்தை வேற எங்கேயும் எழுதாம அன்புங்கிறது இட்ஸ் a pinnacle ஆஃப் கிறிஸ்டியானிட்டில கிறிஸ்தவத்தின் உச்சமா இருக்கிற அந்த அன்பு குறித்து பேசும் பொழுது கடன்படாதிருங்கள் ஒரு வார்த்தையை சொன்னதுனால நம்ம அதையும் படிக்க வேண்டியிருக்கு. நான் கடந்த எபிசோட்ல சொன்னேன், கடன் வாங்குறது ஃபர்பிடனா அப்படின்னா, அதாவது வேதத்தால் தடை செய்யப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா உன் சகோதரனுக்கு கடன் கொடுக்கும் பொழுது வட்டி வாங்காத அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பல வசனங்களை நான் காமிச்சல, யாத்திராகமத்துல பார்த்தோம், நெகேமியால பார்த்தோம், இன்னும் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஈவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓமைகளை பயன்படுத்தும் போது கூட இதை காசுக்காரர்கிட்ட வச்சிருந்தா வட்டியோட திரும்ப கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் வேதம் பல இடத்துல அதிக வட்டியை வாங்காதன்னு சொல்லுது, வட்டி வாங்காதன்னு சொல்லுது, சகோதரனிடத்துல கொள்ளையிடாதன்னு சொல்லுது, கடனை கொடுத்தனா அதுக்கு மேல அவனை பாரப்படுத்தாதன்னு பல காரியங்களை நம்ம படிக்கிறோம். ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பல தேவ மனிதர்கள் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறதாக இதுல இருந்து எடுத்து அந்த கன்விக்ஷன்ல அவங்க வாழ்ந்ததையும் நம்ம பாக்குறோம். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்ப நீங்களும் நானும் கடன் வாங்க நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படின்னா அது கஷ்டமான வார்த்தை, லோன் அப்படின்னா ஈஸியான வார்த்தை. ஏன்னா கடன் முன்னெல்லாம் போய் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் பேர் எப்படி கடன் கேட்பேன், எந்த மூஞ்சோட அவட்ட போய் நான் கடன் கேட்பேன் அப்படின்லாம் சொன்ன காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு எந்த மூஞ்சோட கடன் கேட்கணும், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலே அவங்களே லோன்ல அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. மீதி எல்லாத்தையும் அவங்க மாச சம்பளத்திலே பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்போ இது நமக்கு கடனுங்கிற வார்த்தையே மாத்துறதுனால, ஏன்னா முன்னால படிச்சிருக்கீங்களா, எல்லா இடத்துலயும் போர்டு போட்டிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி பார்த்தா நம்ம யார்ட்டையுமே அன்பு காட்ட முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட் லோன், நம்ம காரு அது லோன்ல, வீடு அது லோன்ல, எஜுகேஷன் அது லோன்ல, எல்லாமே லோன்ல தான். எல்லா லோனுக்கும் இன்னொரு பேர் வேற ஒண்ணும் இல்லை பிரதர், அது கடன் தான் பேரு. ஆனா இங்க வேதம் சொல்லும் பொழுது கடன் வாங்குறதை என்கரேஜ் பண்ணல, தடை செய்யலைங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை வேதம் கடன் வாங்குறதை என்கரேஜ் பண்ணல. ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு முன்ன, ஏன் கடன் வாங்குறோம்? பல நேரத்துல அத்தியாவசியமான தேவைகள், மருத்துவ தேவைகள், இன்னும் பல கல்வி மாதிரி பல காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் மறுக்கல. அப்படிலாம் இருந்தா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம கடன் வாங்குறதுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் லோன், அல்லது இன்னைக்கு நம்ம மக்கள் வாங்கக்கூடிய லோனோட பெர்சன்டேஜ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெசசரிக்காகவும் லைஃப் த்ரெட்டனிங்காகவும் எடுக்கப்பட்ட லோன்கள் ரொம்ப கம்மி. லக்ஸுரிக்காக எடுக்கப்பட்ட லோன்கள் தான் இன்னைக்கு மிக அதிகம். அல்லது இன்னும் நம்ம பிப்ளிக்கலா சொல்லணும் அப்படின்னா, கண்டென்மெண்ட் இல்லாததுனால எடுக்கப்பட்ட லோன்கள் தான் அதிகமே தவிர வாழ்க்கையை நடத்துவதற்காக எடுக்கப்பட்ட லோன்கள் ரொம்ப கம்மி. இப்போ நீங்க கேட்டா சொல்லலாம், பிரதர் ஒரு வீடு இல்லாம இருக்க முடியுமா பிரதர்? நியாயம் தான், வீடு இல்லாம இருக்க முடியாது பிரதர். இன்னைக்கு சிட்டில இருக்கிற வாழ்க்கையில அடிக்கிற வெயில ஒரு கார் இல்லாம இருக்க முடியுமா? நியாயமா தான் தெரியுது, கார் இல்லாம இருக்க முடியாது. ஆனா ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பையன் கல்யாணம் பண்ணிட்டான் பிரதர், அது ட்ரிபிள் பெட்ரூமா இருந்தா தானே பிரதர் செட் ஆகும். அது எப்படி நம்ம ஒரே சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்ல செட் ஆகாது பிரதர். அவன் சின்னவா வேற அந்த ரூம்ல இருக்கும், தனியா இருக்கும். புரியுது உங்களுக்கு? இதுவும் நியாயமா தான் படுது. அதுக்கு பிரதர் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹேஷ்பேக் கார்லாம் செட் ஆகாது பிரதர், ஒரு செடான் தான் சரி. இப்படி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா, சரிதானே சரிதானே சரிதானே. ஆனா பட் இது எல்லாமே ஒரு அடிமைத்தனத்துக்கு நம்ம கொண்டு போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், கண்டென்மெண்ட், அதாவது போதும் என்ற மனம் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட தூரமா போயிடுச்சு பாக்குறோம். வேதத்துல இருந்து காமிக்கிறேன் பாருங்களேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் பவுல் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. சார் மிஸ்டர் பவுல் இப்ப எங்க இருக்கிறீங்க? சாரிப்பா ஜெயில இருக்கிறேன். யாருக்கு எழுதுறீங்க? வெளியில இருக்கவனுக்கு எழுதுறேன். அப்போ ஜெயில உங்க ரூம் எப்படி? ஹால், கிச்சன், பெட்ரூம், டாய்லெட் அப்படி இருக்குமா பிரதர்? அப்படின்னா
இல்லப்பா இங்க ஒரே ஒரே ரூம் தான், அந்த ரூமுக்குள்ள தான் உட்காந்துருக்கிறேன். அப்படியா? இப்போ இப்படி இருக்கிறதுனால நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணல. என்ன சொல்றேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்க இருந்து எழுதுறாரு, அங்க இருந்து எழுதுறாரு. சந்தோஷமா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது வெளியில இருக்கிறவன் உள்ள இருக்கிறவருக்கு எழுத, பவுல் கவலைப்படாம இருங்க பவுல், இதெல்லாம் கொஞ்ச காலம் தான், எல்லாம் மாறிடும் பவுல்னு அவன் இவருக்கு எழுதியிருக்கணும். அது எழுதாம இவர் அவருக்கு எழுதுறாரு. சரி, யாருக்கு எழுதுறாரு? மாசிடோனியன் சர்ச்சுங்க, அது பிலிப்பியர்ங்கிறது மாசிடோனியா திருச்சபை. இந்த மாசிடோனியன் யாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரியும். இவங்க எப்படின்னா, தன்னுடைய மிகுந்த உபத்திரவத்திலையும், தன்னுடைய என்ன சொல்ற கடினமான பொருளாதார சிக்கல் இருந்த காரியத்திலையும் வெரி ஜெனரஸ், அதாவது அதிகமா, அதாவது தாராளமாய் கொடுக்கக்கூடிய அந்த சபை. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 2 பேரும் ஒரே ஸ்டேஜ். எனக்கு இதை படிக்கும் பொழுது சில காரியம் அதை ஹார்மனைஸே பண்ண முடியல. பவுல் ஒருவேளை கொரிந்து சபையை பார்த்து மனரம்யமா இருக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னா ஒரு லாஜிக்கா அதை யோசிக்கலாம். இல்ல இந்த ரோம சபையை பார்த்து எப்பா மனரம்யமா இருக்க கற்றுக்கொள் அல்லது பி கண்டென்ட், போதுங்கிற எண்ணத்தோட இரு அப்படின்னு அவங்களுக்கு எழுதுனா பரவாயில்ல. பவுல் யாருக்கு எழுதுற எபிசல்ல அப்படின்னா, எந்த நகரம்? மாசிடோனியா நகரம். மாசிடோனியா யாரு? மாசிடோனியா வச்சு கொரிந்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றாடே, கொடுக்கிற காரியத்துல, தர்ம காரியத்துல நீ யார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா மாசிடோனியா திருச்சபையில இருந்து கத்துக்கோ. ஏன்னா மிகுந்த உபத்திரவத்திலையும் கொடிய தருத்திரத்திலையும் அவங்க மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க. அவருக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசுட்ட இருந்து கத்துக்கோ. இயேசு அப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் தரித்திரரானார். அதை எடுத்து நம்ம ஆட்கள் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதே விடியிலே தெரியல, அதை குறித்து பேசியிருக்கோம், கேட்டு பாருங்க அவர் என்ன தரித்திரங்கிறத. அப்போ இது யாருக்கு என்ன சபை அப்படின்னா, ஒரு நல்ல டெஸ்டிமோனி வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு எழுதும் போதே எப்பா மனரமியமா இருக்க கத்துக்கோ, எப்பா கண்டென்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் இருக்க கத்துக்கோ அப்படின்னு அவர் எழுதுறாரு. அவங்களுக்கே அவருடைய எழுதுறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் கண்டென்ட்மெண்டா இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அட சபையவே பாருங்களேன், மொத்தம் சபையில இருக்கிற குடும்பம் 10 குடும்பம் 15 குடும்பம் இருக்கும். இந்த 15 குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு 10க்கு 10 ஹால் போதுமா என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு போதும். ஆனாலும் அவங்களுக்கு இருக்க ஒரே தரிசனம் என்ன தரிசனம்னா, சொந்தமா இடம் வாங்கி சபையை விஸ்தாரமாக்கணும். பிரதர் விஸ்தாரமாக்கினா காத்துதான் இருக்கும், ஆள் இருக்காது. இல்ல பிரதர், விசுவாசத்துல செய்யறோம் பிரதர். விசுவாசத்துல நம்ம சபையை விஸ்தாரமாக்கினா ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வர சார். ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வர ஆண்டவருக்கு கட்டடத்தை கொண்டு வர தெரியாதா சார்? ஜார்ஜ் முல்லர் கதையெல்லாம் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஏன்னா விசுவாசத்துல வாழ். சரிங்க, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் குயிக்கா சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த யாத்திராகமம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம், மிஸ்டர் மோசஸ் அவரை பத்தி அங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அது விசுவாசத்தை பத்தி பேசும் பொழுது அங்க இப்படி வருது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை. அப்போ அங்க மோசேக்கு என்ன பேருன்னா பார்வோனுடைய குமாரன். அப்படி பார்வோன் குமாரத்தினுடைய மகன் அப்படிங்கிற பேர். அப்ப ஏறக்குறைய அவரு ஒரு ராயல் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒரு ராயல் ஃபேமிலியா இருந்தவர் நிலைமை இப்ப என்ன ஆயிடுச்சு? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அப்படின்னா ஆங்கிலத்துல வரும்போது he was content to be stay with them அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அங்க இருந்தது எனக்கு போதும் சார். சார் நீங்க பாருங்க, பேலஸ்ல இருந்தவங்க இப்ப ஓடி வந்திருக்கிறீங்க, ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கிறீங்க, வந்த இடத்துல என் பொண்ணை காப்பாத்துறீங்க, உங்க வீரம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, பேசாம இங்கே இருக்கிறீங்களா? இது ஒரு காடு தான் பாத்தீங்களா, என் பிள்ளை ஆடு மேய்க்க போனா அங்க பஞ்சாயத்து வந்துச்சு பாத்தீங்களா, இப்படிதான் அவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க, எகிப்தியர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க, நாங்க ஏதோ ஓரமா இந்த ஓரத்துல இருக்கிறோம், இங்க ஏசி கிடையாது, இங்க பேசிக்கா கார் கிடையாது, நீங்க யார் அங்கே அப்படின்னா யாருங்க வரமாட்டாங்க, நாங்க தான் வரணும், நீங்களே தான் உங்க காரியத்தை செஞ்சுக்கணும், இந்த மாதிரிதான் வனாந்தரம் தான், ஓகேவா உங்களுக்கு? சாரி, நான் இருந்தது பேலஸ், நான் சாப்பிட்றது தங்க தட்டுல தான் சாப்பிட்டேன், என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்படிலாம் மோசே யோசிக்கல. 40 வயசு பிரைம் ஏஜ், ராஜா பதவிக்கு வரக்கூடிய சூழல். அந்த இடத்துல காலத்துல சரித்திரத்தை படிச்சு பார்த்தா மிஸ்டர் மோசஸ் போனதான் பல வாரம் ஜெயிக்க முடியுங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளஸ் அந்த அளவுக்கு நேம் வாங்கின அவரு இந்த வீட்டுல இருக்க சம்மதித்தான் அப்படின்னு இருக்கு. எத்தனை வருஷம் இருந்தாரு? 40 வருஷம் இருந்தாரு. இந்த 40 வருஷத்துலதான் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தா, ஐயா என்ன பார்த்துட்டு இருந்தாரு, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த, மாமனார் கார் வாங்கி கொடுக்கறது வேற, மாமனார் வேலை வாங்கி கொடுக்கறது வேற, ஆனா மாமனார் ஆடு மேய்க்க சொல்றது வேற.
அந்த ஆடு கூட மோசையுடைய ஆடுன்னு போடல. படிச்சு பாத்தீங்களா? அங்க என்ன இருக்கு பாருங்களேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஐயா பாக்குற வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. அதுவும் அவர் சொந்த ஆடா? அவர் ஒரு மந்தைக்கு எஜமான் இல்ல சார். மந்தை கூட யாரு ஆடுது? மந்தைன்னு கூட வார்த்தை பயன்படுத்தல. அந்த ஆடு கூட யார் ஆடுனா? இங்கேயும் மாமனார் ஆடு, மாமனார் கடையில வேலை பார்க்கிறாரு. அப்படி அந்த மாதிரிதான் இருக்கு. எந்த மோசே? இந்த மோசேக்கு பார்வோனுடைய அரண்மனையிலையும் வாழ்ந்திருக்க முடிந்தது. இந்த மோசேக்கு எத்திரோவினுடைய வீட்டிலையும் வாழ்ந்திருக்க முடியுது. வேலை வாங்குற இடத்துலையும் வாழ்ந்திருக்க முடிஞ்சது. வேலை செய்யற இடத்துலையும் வாழ்ந்திருக்க முடிஞ்சது. பேலஸ்லயும் வாழ்ந்திருக்க முடிஞ்சது. வனாந்தரத்திலையும் வாழ்ந்திருக்க முடிஞ்சது. அப்படி இருந்ததுனாலதான் அடுத்து வனாந்தரத்துல இந்த மக்களை மேய்ப்பதற்கும் மக்களை நடத்துவதற்குள்ள லீடரா அவரை தேவன் உருவாக்குறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு லக்ஸுரி கம்ஃபர்ட் அப்படிங்கிறத தவிர வேற எதையுமே நம்ம கற்றுக் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா நாமளே கண்டென்ட்மெண்ட்டா இல்லை. நாம வசதிகளை பெருக்கிட்டே இருக்கோம். பிரதர், நீங்க சொல்றதுல ப்ராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னா ஏன் தெரியுமா பாசிபிள் இல்லை? நாம பேசிக்கா எதிர்காலத்தை குறித்து நிறைய பயப்படுறோம். நம்ம பிள்ளைங்க வருங்காலத்துல என்ன நடக்கும், ஐயோ நம்ம பிள்ளைங்க காலத்துல என்ன நடக்கும், அதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு போராடி பிள்ளைகளே பார்க்கறது இல்லை. அதாவது பிள்ளைகளுக்காக ஓடுறேன்னு சொல்லி பிள்ளைகளையே பார்க்காத உலகத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். அப்படிதான். அதனாலதான் பிள்ளைங்க தறிக்கிட்டு போகுது. அது ஒரு விஷயம். ஆனா ஏன் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த எதிர்காலத்துல ஏதாவது நல்லது செஞ்சு வைக்கணுங்கிற ஒரு அன்பு, பாசம் தான் சொல்லலாம். ஆனா தவறான அப்ரோச். என்ன காரியம்னா ஒரு பிரின்சிபல் மறந்துட்டோம். என்ன பிரின்சிபல்? நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு வேணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உடை வேணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் வேணும். இது எல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும். ஆல் த நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் ஆர் ரியலி நீடட். எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் உழைக்கணும், ஓடணும், வசதிகளை பெருக்கணும் இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். மத்தேயு 6:33 சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும்னா நாளைய குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறேன் தெரியுமா? ராஜ்யத்தை முதல்ல தேடாததுனாலதான் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறேன். ஏன் அப்படின்னா என்னால கண்டென்ட்மெண்டா இருக்க முடியல. பி கண்டென்ட். இருக்கிறதை குறித்து நாம் போதும் என்ற மனதோடு இருந்து முதலாவது தேவனை தேடும் பொழுது எல்லா காரியமும் சேர்ந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். கடன்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற அந்த கால சூழ்நிலையில கடன் வாங்குவது என்பதோ இல்லை லோன் வாங்குவது என்பதோ எளிதாகி விட்டபடியினால எங்களை அறியாமலே நாங்கள் எங்கள் கால்களுக்கு சங்கிலிகளையும் ஆண்டவரே எங்களுடைய கைகளுக்கு விலங்குகளையும் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விஸ்தாரமாகிறோம் என்கிற ஒரு பிரமையில, ஒரு பிராந்தியில ஆனா நாங்கள் குறுகலாகி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். ஆண்டவரே, வளருகிறோம் நினைக்கிறோம், ஆனா வளரல, அடிமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடவும் அது நிமித்தம் எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.